லெமன் ரைஸ்க்கு வந்துட்டு புளிக்குழம்பு, எலுமிச்சம்பழம் புளிக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் 4 எலுமிச்சம்பழத்தை எடுத்து அதை சாறு எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். 2 வரமிளகாய் எடுத்து தீவி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் நம்ம எடுத்து வச்சு அந்த மிளகா வத்தலையும் போட்டுக்கலாம். எடுத்து வச்சு தண்ணியை வச்சுக்கலாம். இதில் கடலப்பருப்பு போடுவாங்க. என் பிள்ளைய கடலப்பருப்பு போட்டால் சாப்பிடாதுங்க, அதனால் அதை நான் போடலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இந்த லெமன் தண்ணி புளிஞ்சு வச்சுருந்த லெமனை புளிச்சு வச்சுருந்த தண்ணியை வந்து இப்போ ஊற்றியாச்சு. இதோட இப்போ என்ன சேர்க்குறோம்னா கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட போகிறோம். இது என்னென்னா வெந்தயப்பொடி. வெந்தயத்தை வறுத்து நம்ம வந்து பவுட்ரு மாதிரி பண்ணி வச்சுக்கணும். இது கொஞ்சம் போட்டோம்னா அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப டைம் கம்மியாக இருக்குது அப்படின்ற டயத்தில் இது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லெமன் புளிக்குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. தெரியுதா? இதெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இதெல்லாம் அவ்வளோதான், நமக்கு புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாப்பாட்டில் போட்டு கிண்டிடலாம். தெரியுதா? நம்ம நல்லா இப்போ சூப்பராக கிண்டி எடுத்தாச்சு. லெமன் ரைஸ் ரெடி. இது மாதிரி 2 மினிட்ஸில் இது வந்து செஞ்சிடலாம். இது வந்து கொதிக்கிறதுக்கு தான் ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். செய்கிறது 2 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ஈஸியாக ஒரு குழம்பு வைக்கணும் டக்குன்னு அப்படின்னா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.